ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் இன்றைய தினம் 26/4/2024 சித்திரை மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் அனுசம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசினேயர்கள் மேச ராசினேயர்கள், அதில் குறிப்பிட்டு அஸ்வினி நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. இன்றைய தினத்தினுடைய கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் மேஷம் மற்றும் மிதுன ராசினேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளாக அமைகின்றது. அதேபோல் இன்றைய தினம் வணிசை கரணம் நிறைந்த நாளாகவும் அமையப்பெறுகின்றது. வணிசை கரணத்தினுடைய நேரம் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி. ஆக லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வதற்கு நல்ல இனிய கரணமாக இந்த கரணம் அமைகின்றது. வீட்டிலேயே லக்ஷ்மி தாயாரை மனதார நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல பொருளாதார அதிர்வுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இன்னைக்கு 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொது ராசி பலன் அடிப்படையில் இந்த நாள் எப்படி அமைகின்றது என்பதனை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் பொருளாதாரம் இரண்டும் சிறப்பு. ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பின்னடைவுகள் இப்போது அப்படியே குறைஞ்சி ஒரு நல்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலில் இருந்து வந்த முடக்கமான சூழ்நிலை, தொழிலில் இருந்து வந்த பின்னடைவான சூழ்நிலை அனைத்தும் குறைந்து சகலத்திலும் ஏற்றம் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு மனநிறைவு இல்லாமலே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு நல்ல பேர் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உடல் நிலையில் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? வீணா மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிட்டு பேரை கெடுத்துக்காதீங்க. கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாள். ஆனால் உத்தியோகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வெற்றி அடைவீங்க. கடுமையான போட்டிகளுக்கு பிறகு உத்தியோகத்திலையும் தொழிலையும் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகின்றது. தொழில் சார்ந்து நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ரீதியான ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் உடல்நிலை சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி மறையும். தொழிலில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்காது. அதனால் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக அளவுக்கு அதிக முதலீடுகளை கொண்டு போயிட்டு போடுறதை தவிர்க்கணும். பிள்ளைகளோட படிப்புலையும் சற்று மந்தத்தன்மை மேலோங்கக்கூடிய நாள். இந்த நாள் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது. உயர்கல்வி அது மாதிரியான விஷயங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, ஆலய தரிசனங்கள், குலதெய்வ வழிபாடுகள் இவற்றை செய்வதற்கு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டில் தகப்பனாரோடு சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய தினம் உண்டு. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் இப்போ ஏதாவது ஊர் பொது விஷயங்கள், ஒரு முக்கிய விஷயங்களில் தலையிடுறீங்கன்னா கொஞ்சம் அழுத்தத்தோடு காணப்படுவீர்கள். பெரிதாக எதுவும் அகலக்கால் வச்சுக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உயர்கல்வியில் இருந்த இந்த தடைகள் மந்த தன்மைகள் அனைத்தும் விலகி அதில் ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக உயர்கல்வியில் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தினமும் இன்றைய தினம்தான். சரிங்களா? பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் உடல்நிலை ஆரோக்கியம்னு சகலத்திலும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கிறது மாதிரியான நாளாகவும் உடல்நிலையில் ஹெல்த் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் கொஞ்சம் சற்றே பார்த்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதையாவது பேசி வம்பு இழுத்துடாமல் இருக்க வேண்டியது அவசியம்.
ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மறைமுக வருமானங்கள் கிடைக்கும். இன்றைக்கி வேலைக்கு வருகின்ற சம்பளத்தை விட இந்த கூலிக்கு வேலை செய்கிறவங்க, இல்லை ஏதாவது டிப்ஸ் வாங்குற மாதிரியான அந்த வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்கக்கூடியது மாதிரியான, அதாவது எதிர்பாராத வருமானங்கள் நிறைய கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல நாள். அதேபோல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்றைய தினத்திலிருந்து. சரிங்களா? சிம்மத்தை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தன் பூர்வீகத்தை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ரீதியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதாரம் தொழில் சார்ந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கக்கூடிய நாளாகவும், அதே நேரத்தில் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் போயிட்டு வருமானம் ஈட்டுவதற்கு மிக மிக வாய்ப்புகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த இணக்கம் குறைந்து கொஞ்சம் கசப்புக்கள் அதிகரிக்கின்றது மாதிரியான நாள். கூடுமான வரையிலும் மன வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தொழில் உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும், பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை வழங்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து என்ன எதிரிகள் வந்தாலும் அவர்களை எல்லாம் வென்று காட்டுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் பெரிய ஏற்றம் மிகுந்த ஒரு நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்னதான பொருளாதார நெருக்கடிகளும் அதிக விரய செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் சார்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணும்னு நினச்சி கடனை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம். எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் தப்பிச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய தொழில் வேலை வாய்ப்புகள்னு இந்த மாதிரியான புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகத்தில் இருந்து அந்த போட்டிகளை வென்று காட்டுவீர்கள். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கேட்குற இடத்துலலாம் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். சுவாதியை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு கடுமையான மன அழுத்தமோ அல்லது மன ரீதியான மந்தத்தன்மையோ அதிகரிக்கின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையிலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் அடிக்கடி ஒரு நெருக்கடிகளோ தடைகளோ ஏற்பட்டு மறையும். பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காரிய வெற்றி உண்டு. சரிங்களா? அதேபோல் விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு. குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாள் மருத்துவ அமைப்புகளின் மூலம் இருந்து நல்ல உதவிகள் கிடைத்து ஆரோக்கியம் மேம்பட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கல்வியிலும் நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாகவும், பிடித்த நண்பர்கள் அதிக அளவு பழக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்றது மாதிரியான நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்னதான தேக்க நிலைகள் காணப்படும். படிப்பில் சற்றே மந்தத்தன்மை மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாள். தொழில் பொருளாதார ரீதியாக சற்றே நெருக்கடிகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் என்பதனால் இன்றைய தினம் பெரிதாக எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் சொத்து பத்து சேர்க்கை. பூர்வீகத்திலிருந்து ஏதாவது வர வேண்டியது இருக்குன்னா அது வர்றது. ஒரு பழைய பொருளை விற்றுட்டு அது நகையோ ஆபரணமோ சொத்தோ ஏதோ ஒன்று பழசை கொடுத்துட்டு புதிதாக மாற்றுவதற்கு இந்த நாள் மிக மிக மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, அந்த விதத்தில் இந்த நாள் மிக 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 ஏற்றம் மிகுந்த ஒரு ஆகச்சிறந்த நாள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நகர்வது மிக மேன்மை. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் புதிய இடமாற்றங்கள், புதிய தொழில் மாற்றங்கள், புதிய வீடு மாற்றங்கள்னு எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துங்க. மாற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அத்தியாவசியமானதாகவும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மாதிரியாகவும் அமையும். ஆக மாற்றங்களுக்கு உட்படுகின்ற நாள் இந்த நாள். சில பயணங்களால் ஒரு சிலரின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா?
பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் சகோதர சகோதரி உறவுகளிடையே சற்று இணக்கமில்லாத கருத்து வேறுபாடுகளோடு கூடிய நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எதை தொட்டால் அலைச்சல், எதை தொட்டால் அலைச்சல், எதை தொட்டாலும் தொந்தரவுன்னு அலைச்சல்களே சற்று அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் சற்று நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள், மனை மாற்றங்கள்னு ஒரு சில விஷயங்களை உங்கள் கையிலிருந்து மாற்ற வேண்டியது அல்லது அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு சில நகை அடமானம் வச்சு கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, இந்த மாதிரியான சில பொருட்களை அடமானம் வைக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் பொருளாதாரத்தில் பெரிதாக அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்ற நாளாகவும் குடும்பத்திலிருந்து வந்த தடைகள் சின்ன சின்ன சிரமங்களுக்கு பிறகு குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வருமான ரீதியாக ஒரு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு நல்ல வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருவோண நட்சத்திரக்காரர்களே இன்றைய தினம் ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாகவும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைய பெறுகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் எதையாச்சும் ஒன்று பேசி தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிடுவீங்க. வீண் பேச்சை குறைத்தாலே இன்றைய நாளில் சற்று நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருந்துடலாம். சரிங்களா? நிம்மதி ரொம்ப முக்கியம். அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்கள் தானே பொறுத்த முடியலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய யோக நாள்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த நாள் கொஞ்சம் மந்தமாக போகுமே தவிர வருமான ரீதியாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து அந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வெளியூர் பயணங்கள், வெளியூர் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். இன்றைக்கி ஏதாவது சின்னதான ஹெல்த் தொந்தரவுனா மருத்துவத்தை பார்க்கணும். நீங்களாக போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போடுறது, நீங்களாக ஒரு மெடிசன் எடுக்கிறத கொஞ்சம் கூடுமான வரையிலும் தவிர்ப்பது மேன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் இருப்பதனால் கூடுமான வரையிலும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது மிக 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 மேன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுங்க. அதே போல் பிறரின் பேச்சை கேட்டு மதிமயங்கி எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, பிறரின் பேச்சை கேட்டு எதிலையாவது தெரியாத விஷயத்தில் காலை விடுறது, இதிலெல்லாம் அடுத்தவங்க விஷயத்தில் போய் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துக்கிறது மேன்மை. புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் உண்டு. பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போகிறதுக்கும் இந்த நாள் சிறப்பான நாள். பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகள் சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் சற்றே அளவு குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நிதானமான வகையில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆக கூடுமான வரையிலும் தொழில் பொருளாதாரம்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பு. சுபவிரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். செலவுகள் ஒரு புறம் ஆனாலும் காரிய வெற்றி நடைபெறுகின்ற நாளாகவும் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அன்பு நண்பர்களே 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பொதுவான ராசி பலன்கள் இந்த நிலையில் அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.